தமிழ் தலைவாஸ் ஆசன்குமாரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த கோச் யாரு? தமிழகத்தை சேர்ந்த கோச்சா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்கான தகவல் வந்துட்டே தான் இருந்துச்சு. அந்த வகையில யாரு கோச் அப்படிங்கிறது 90% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தமிழ் தலைவாஸோட கோச் யாரு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வாட் a minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக எனக்கு நிறைய போட்டோஸ் நிறைய யூடியூபோட லிங்க்ஸ்லாம் சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது எல்லாமே தமிழ் தலைவாஸ் டீம் நம்ம தமிழகத்தில் வந்து பிளே பண்ண கபடி டோர்னமெண்ட் பற்றினது. அதில் முக்கியமாக நான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சர்குணன், ருத்ராஜ் திவாகர் அண்ட் ஆகாஷ் அப்படிங்கிற ஒருத்தர். இந்த ஆகாஷ்லாம் ஒட்டுமொத்த டீட்டெயிலும் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாரு, அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே. ஸோ இந்த 3 பேர் குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு இருக்காங்க, அதாவது எனக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்தவங்கல்ல. அண்ட் இவங்க இல்லாம நிறைய பேர் எனக்கு வந்து இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ என்ன டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ் தலைவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டக்குடி கபடி டோர்னமெண்ட் அப்படிங்கிறத ஒன்று பிளே பண்ணியிருந்தாங்க. எத்தனை பேர் அதை பார்த்துருந்தீங்க, இல்லை எத்தனை பேருக்கு அதுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நான் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண, அதனால எனக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு எனக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டது. அதை தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தலைவாஸ் வந்து கட்டக்குடி கபடி டோர்னமெண்ட் பிளே பண்ணியிருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக 3 போட்டி அப்படிங்கறத ஆடி இருந்தாங்க தமிழ் தலைவாஸ். ஃபர்ஸ்ட் மேட்சை வந்து ஒன் சைடா வின் பண்ணிட்டாங்க. எந்த டீமுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நியூ காலேஜ் அப்படிங்கிற டீமுக்கு எதிராக ஒன் சைடா வின் பண்ணிட்டாங்க. இரண்டாவது மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம், நம்மளோட அஜித் குமார், பிரபஞ்சன், சந்திரன் ரஞ்சித்லாம் இருந்த டீம் வடுவூர், அவங்க கிட்ட வந்து தோத்துட்டாங்க, ஜோதி வடுவூர் டீம் கிட்ட. மூணாவது மேட்சுமே ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் மூணாவது மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜேகே அகாடமி ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரளாவை சேர்ந்த டீம், அவங்க கிட்ட தோத்துட்டாங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு போராடினாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 3 மேட்ச்ல 2 மேட்ச்ல தோத்து வெளியேறிட்டாங்க. அப்படி இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்தாலும் இங்க கோச் யாரு அப்படிங்கிறதுக்கான அப்டேட் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரியான போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தால, ஸோ நீங்க இப்ப பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டுமொத்த தமிழ் தலைவாஸ் டீமுமே இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேக்சிமம் டீம் அங்கே இருந்துச்சு. சாகர், சாகில், மோஹித், இமன்சு, விஷால் செகல், நிறைய பேர் இருந்தாங்க தமிழ்நாடு பசங்களை தவிர. தமிழ்நாடு பசங்க ஏன்னா தமிழ்நாட்டில் வேற டீம்ல ஆடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் தலைவாஸோட சிஇஓ அவருமே அங்க இருந்தாரு. ஸோ தமிழ் தலைவாஸோட சிஇஓ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இவர் தான் தமிழ் தலைவாஸோட சிஇஓவா இருக்காரு. அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுஷேன். ஸோ அவர் தான் தமிழ் தலைவாஸோட சிஇஓ. அது மட்டும் இல்லாம தமிழ் தலைவாஸோட அட்மினும் வந்து டீம் கூட வந்திருந்தாரு, போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாரு. அட்மினா சோசியல் மீடியாவில் போட்டோஸ் போடுறது, கண்டென்ட் போடுறது எல்லாமே அவர் தான். ஸோ அவருமே இருந்தாரு. அண்ட் அதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, தமிழ் தலைவாஸோட கைடா, அதாவது கோச்சா கூட வந்திருந்தது நம்ம தமிழகத்தை சேர்ந்த தர்மராஜ் சேரலாதன் அண்ணா தான். ஸோ அவர் தான் கோச்சிங் பண்ணிட்டு இருந்தாரு தமிழ் தலைவாஸ் டீம். அண்ட் சிஇஓ கூடவும் நிறைய பேசிட்டு இருந்தாரு, சிஇஓ கூட தான் அவர் நிறையவே இருந்தாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆப்வியஸா தெரியுது தர்மராஜ் சேரலாதன் அண்ணா தான் தமிழ் தலைவாஸோட கோச்சா வரப்போறாரு அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு சில கோச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் டீமில் லோக்கல் மேட்சஸ் ஆடும்போது கூட இருப்பாங்க. அதுக்கப்புறமா கோச்சா அப்பாயின்ட் பண்ண மாட்டாங்க, அசிஸ்டன்ட் கோச்சா அப்பாயின்ட் பண்ணப்படுவாங்க. என்ன வேணால் நடக்கலாம், அது அஃபிஷியல் நியூஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். பட் மேக்ஸிமம் தர்மராஜ் சேரலாதன் அண்ணா தான் தமிழ் தலைவாசோட கோச்சா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வந்து நீங்கள் இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்துருந்தாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். முடிஞ்சால் இந்த வீடியோவோட லிங்க், அதாவது இந்த மேட்சோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? தமிழ் தலைவாசோட கோச்சா நம்மளோட தர்மராஜ் சேரலாதன் இருக்காரு, அதை பத்தி உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறைகளை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.